கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமம் மகிமையுடையதாக. இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்று சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. செபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தா, வார்த்தையின் மூலமாக நீதாமே எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவராய் தெய்வமே, ஒரு இதயத்தோடு நீங்கள் இடைவிட வேணுமா ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க எங்களை உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிக மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. இயேசு சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளிலே 4வது வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தை 4வது வார்த்தை மொத்தம் இயேசு சொன்ன 7 வார்த்தைகளிலே மைய வார்த்தையாக இருக்கிறது. முதல்ல இயேசு மன்னிக்கிறதற்காக, எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, ஆமீன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து பார்க்க முடியும். 2வது, அவன் மனம் திரும்பின உடனே அவனுக்கு கல்வனுக்கு இயேசு பரதீசின் பாக்கியத்தை கட்டளையிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 3வது, அவருடைய தாய்க்கு ஒரு பராமரிப்பதற்கான ஒரு ஏற்பாடை தேவன் செய்வதை பார்க்க முடியும். ஆமென். தனக்கு அன்பான சீசனை பார்த்து இதோ உன் தாய் என்றும், அவங்களுடைய அம்மாவை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி அவங்களை பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை ஒரு குடும்பத்தில் பொறுப்புள்ளவராக இயேசு செயலாற்றுவதை பார்க்க முடியும். இங்கே இந்த 4வது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அரவமிக்கு மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையுடைய தமிழ் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரிவினை வரும்போது தேவன் தன்னுடைய மகத்தை மறைக்கிறார் என்று வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சுத்த கண்ணராக இருக்கிறார், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். மனிதன் பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போகிறான். மனிதன் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறான். இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. இயேசு தேவன் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாயிருக்க வேண்டும். தேவன் மனிதனோடு உறவாட வேண்டும், மனிதன் தேவனோடு உறவாட வேண்டும். தேவன் அன்புக்காக ஏங்குகிறவராக இருக்கிறார், மனிதன் தேவனுடைய அன்புக்காக ஏங்குகிறவராக இருக்கிறார். எனவே அந்த ஏதேன் தோட்டத்திலே அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனோடு உறவாடி கொண்டிருந்தார். அதுதான் எவ்வளவு சந்தோஷமான காரியம். தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வது போல இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக ஸ்தோத்தரித்து ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு தம்முடைய கிருபையை தந்தருளும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அவருடைய கிருபையினால் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு ஒப்பான சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சந்தோஷம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழுகிற மனிதனுக்கு இருக்கிறது. அது அந்த ஆதாமுக்கு இருந்தது. பாவம் செய்தபோது மனிதன் தேவனுடைய மகிமை இழந்தவனான ஒருவனுடைய மீறுதலினாலே இந்த உலகம் முழுவதுக்கும் பாவம் வந்தது. எனவே தேவ மகிமை இழந்தவனான மனிதன் தேவனோடு உறவாட முடியவில்லை. அவன் பயந்து போய் ஒளிக்கிறவனாக காணப்பட்டான். அப்போதுதான் பயமே உள்ளே வருகிறது. பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. பாவம் செய்த மனிதன் தேவனோடு உறவாட முடியாது. தேவனோடு உள்ள உறவிலே விரிசல் ஏற்படுகிறது. அவன் தேவனை தரிசிக்க முடியவில்லை, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவன் பயந்து ஒளிகிறவனாக இருந்தான். எனவே பாவம் உலகத்தில் வந்தபோது தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். திட்டத்தை வைத்து இந்த பாவம் உலகத்திலிருந்து ஒளிந்து போகணும், இந்த பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் என்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தின் மூலமாக தான் இப்போது இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு பாவத்தை போக்குற பலியாக இந்த உலகத்திலே வந்தார். இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது
யோவான் ஸ்நானன் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் வாக்கு தத்தம் சொன்னது என்னன்னா, இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது, இந்த பாவத்தை நீக்குவதற்காக ஒரு பலி இடப்பட வேண்டும் என்பதை அவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இந்த தீர்க்க தரிசனம் தான் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி அவன் இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து மீட்புண்டாக்குவதற்காக சிலுவையிலே பலியாக பார்க்கப்பட்டார். இயேசு அந்த உலகத்திலே வந்தது பாவத்தை போக்கும் பலியாக இயேசு உலகத்தில் வந்தார். பாவ நிவாரண பலியாக இயேசு உலகத்தில் வந்தார். எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டார். எனவே பாவம் இந்த உலகத்திலிருந்து மறைய வேண்டும், பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். இதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அநேக பலிகள் கொடுக்கப்பட்டது. மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய பாவ நிவர்த்திக்காக அவன் ஒரு ஆடு அல்லது மாடை ஆசாரியரிடத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த ஆசாரியன் அவன் கொண்டு வருகிறவன் அவனுடைய கையை அந்த மிருகத்தின் மேல் வைக்கணும். மிருகத்தின் மேல் வச்சு இவனுடைய பாவம் அந்த மிருகத்துக்கு மேலே போச்சு அப்படின்னு உள்ளதுக்கு அடையாளமாக அந்த மிருகத்தின் தலையிலே அவன் கையை வைத்து அந்த இவனுடைய பாவத்தை அதன் மேல் சுமத்தி அதை பலியிட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த பலி பூரணமான பலியாக இருக்கவில்லை. அந்த பலி பூரணமான பலியாக இருக்கவில்லை. எனவே தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த பலி எப்போதுமே பூரணம் அடையாத பலியாக இருந்தது. அவர் திரும்ப திரும்ப அந்த பலியை செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆசாரியனும் அந்த பாவத்துக்கு உட்பட்ட மனிதனாகத்தானே இருக்கிறான். எனவே ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. எனவே தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அந்த ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது. இயேசு தம்மை முற்றிலுமாக கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த உலகத்திலே மீட்பு உண்டாகிறது. கிறிஸ்து உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். இனி திரும்ப ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு ஒரே பலியை செலுத்தினார். அது எபிரேயர் 10:12 இப்படி சொல்லுகிறது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கும் போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணமான பரிசுத்தம் இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் வெளியேறப்பெற்ற இரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் குற்றமற்ற இரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் பரிசுத்த இரத்தமாக இருக்கிறது. எனவே இயேசுவின் இரத்தத்தினாலே பூரணமான மீட்புண்டாகிறது. எனவே பூரணமான மீட்புண்டாவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இப்போது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டாரோ என்று எண்ணக்கூடிய அளவிலே இயேசு உரத்த சத்தமாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு பாவம் அறியாத பரிசுத்தர். அவரிடத்திலே எந்த பாவமே கிடையாது. அவர் மகா வேதனையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் பிதாவானவர் இயேசுடத்திலே சுமத்தினார். அவர் பாவத்தை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் வாங்கி கொண்டார். இப்பொழுது இந்த இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது மத்தேயு 27:45 இப்படி சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இருள் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். பிதாவானவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மேலே சுமத்தினார். அவர் அந்த பாவம் எல்லாம் அவருடைய சுமத்தப்பட்டபடினாலே இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும்போது அந்த 6 மணி நேரத்துக்கு முன்னதாக அவர் சிலுவையிலே தம்முடைய பிதாவுடைய பிரசன்னத்தோடு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். சிலுவையில் எல்லாம் ஜெயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சிலுவையில் எல்லாமே ஜெயமாக நடந்து கொண்டு இருக்கும்போது பூமியை காரிருள் மூடுகிறது. எல்லா இடமும் பார்த்தாச்சுன்னா காரிருள். 6 மணின்னா நம்முடைய நேரத்தின்படி 9 மணி நேரம் முதல், அதாவது 12 மணி முதல் 3 மணி வரை நம்ம அந்த 6 அதுக்கு கூட ஒரு 6 கூட்டினாச்சுன்னா 12, 6 மணி வித்தியாசம். 12 மணி முதல் 9 மணி வரைக்கும், 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் எங்கள் வார்த்தையும் சொல்லவே இல்லை. அவருக்கு இந்த பாவ சுமை அவர் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு பாவம் அறியாதவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. இயேசு சாத்தானத்தை சொல்லுகிறார், உனக்குள்ள ஒன்றுமே என்கிட்ட இல்லை, ஏதாவது ஒரு குறை என்னில் சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விட்டு பேசுகிற இயேசு. அவரிடத்துல பாவமே கிடையாது. அவர் இந்த அப்போ பாவம் மேல் சுமத்தப்பட்டபடினாலே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. பிதாவுடைய முகம் மறைக்கப்படும் போது இந்த அங்கலாய்ப்பான வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அங்கலாய்ப்போடு பிதாவே என்னை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லுகிறது போன்ற அந்த வார்த்தையாக இருக்கிறது. பிதா அவரை கைவிட முடியாது. அவருடைய நேசகுமாரனை அவர் கைவிடவே இல்லை. ஆனால் நமக்காக பிதா அவரை நொறுக்க சித்தமாகி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தினபடினாலே பிதாவுடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஏசாயா 59:2 இப்படி சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. அதாவது தேவன் பாவத்தை பார்க்காத பரிசுத்தர்ல, அதனால தான் பிதா அவரை கைவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இயேசுவை தேவன் கைவிடவில்லை. நமக்காக அவர் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்கிறபடினாலே இவர் அந்த வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது. இயேசு நமக்காக தான் பலியானார். ஏசாயா 83:5 இப்படி சொல்லுவது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம செய்ததினால், நம்ம ஆடுகளைப் போல வழி தப்பி தவறி திரிந்து தேவனை தேடாமல் பாவத்துக்கு உட்பட்டு பாவத்துக்கு அடிமையாக இருந்தபடினாலே இயேசு நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனவே அவர் தேவனுடைய முகத்தை மறைத்தது போன்று இருக்கிறது. நமக்காக இந்த உலகத்தின் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அறைக்கப்பட்டார். ஏசாயா 53:10 படி சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அதனால அவர் அக்கிரமக்காரரை போல எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்கு வேண்டி கொண்டது நிமித்தமாக அவருக்கு ஒரு பெரிய சந்ததியை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவரை நொறுக்க சித்தமானதற்கு காரணம் நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்துவதற்கா, நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தி நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தினபடினாலே அவருடைய பிதாவுடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியவில்லை. பிதாவிடத்தில் பேச முடியலை. பிதாவுடைய முகங்கள் அவருக்கு மறைக்கப்படுகிறது. அவர் நமக்காக அவர் அப்படி மாறினபடினாலே இந்த கூக்குரலின் சத்தத்தை அவர் சொல்வதை கூக்குரலோடு மிகுந்த சத்தமாக கூப்பிட்டு சொல்வதை பார்க்க முடியும். இயேசு இந்த இயேசு இந்த வார்த்தை சொன்னது அது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த வார்த்தையை இயேசு சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும்
நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறது. இயேசுடைய சிலுவை பாடுகள் ஏற்கனவே ஏசாயா இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு இந்த உலகத்தில் வந்து மரிப்பார், பாவிகளுக்காக அவர் மரிப்பார் என்பது எல்லா இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அவர் தலைமையிலே வாடுவது போன்று இயேசு வந்து அவருடைய பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டபடியினாலே, அவருடைய முகம் மறைக்கப்பட்டபடியினாலே அவர் தனிமையை உணர்கிறார். ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர முடியாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவன் விலகி போகிறான், தேவனை விட்டு அவன் விலகி போகிறான். எனவே தேவ பிரசன்னம் அவனை விட்டு விலகி போகிறபடினாலே அவன் வந்து தேவனுடைய மகிமையை இழந்து போகிறான். அப்போது வந்து ஒரு பாவத்தில் இருக்கிறது பெரிய ஒரு சங்கடமான காரியம். எனவே நம்ம பாவத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வரும்போது தான் நம்ம வந்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறவன் பின்வாங்கி போய் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கும்போது அந்த ஆத்துமா தவிக்கிறது. அதுபோல தான் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தபடினாலே அவர் அந்த தவிப்புக்குள்ளாகிறார். அவர் வந்து மிகுந்த வியாகுலத்தோடு இந்த வார்த்தையை சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இயேசு பாவத்துக்கு பரிகாரியாக வந்தார். இயேசு அந்த சிலுவையில் இருக்கும்போது அவர் உரத்த சத்தமாக இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரசிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இப்போ வந்து இயேசு மாம்சத்தில் இருக்கிற நாட்கள் அவர் வந்து தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இயேசு நம்ம எப்படி ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் என்பதை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபமும் இப்போது இயேசு சொல்லுகிற வார்த்தைகளும் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. இயேசு உரத்த சத்தமாக கூப்பிட்டார், தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி கூப்பிட்டார். அப்போ வந்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது உரத்த சத்தமாக ஜெபிக்கிறார். உரத்த சத்தமாக ஜெபிக்கும்போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக அந்த தரையில் விழுகிறது. அந்த அளவு வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அங்கேயும் இந்த பிரச்சனை தான். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை அறிகிறார். இயேசு ஒரு பூரண புருஷனாக இருந்தார், பூரணமான ஒரு மனிதன். அவருக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும். பூரணமான ஒரு தேவன், தேவனுடைய குமாரன். அவர் வந்து அந்த பூரணமான மனிதனாகவும் பூரணமான தேவகுமாரனாகவும் இருந்தபடினாலே அவருக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது தான் எல்லா சோதனைகளிலிருந்து ஜெயிக்கணும். பலவிதமான பாடுகள் வரும், வேதனைகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். இதையெல்லாம் சகிக்கணும். சகிக்கிறதுக்கு தக்கத பலனை பெறுவதற்கு தான் இயேசு கெத்செமனேல ஜெபிக்கிறார். அப்போது தான் இந்த வரும்போது ஒவ்வொரு பாடுகளாக இயேசு பட வேண்டிய பாடுகளை இயேசு அறிந்து கொண்டு இருக்கும்போது பாவத்தை தன்மேல் சுமத்தப்படுவதை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் சுமக்கும்போது அவருக்கு தேவனுடைய பிரசன்னம் மறைக்கப்படுகிறது. தேவனுடைய முகத்தை மறைக்க பாவம் மறைக்கிறது. எனவே அந்த அப்போது தான் அவர் உரத்த சத்தமாக கூப்பிட்டு சொல்கிறார், பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் சுமக்க முடியாது, பெரிய கஷ்டமாக இருக்குது. உமக்கு சித்தமானால் இதை மாற்றிடுங்க. ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம்தான். இயேசுவை நொறுக்குவதுதான் பிதாவுடைய சித்தமாக இருந்தது. எனவே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நமக்காக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பாடுகளை பட்டார். பிதா அதனால தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய வியாதிகளை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால தான் அவருக்கு இந்த பெரிய பாடுகள் வருகிறது. இப்போதும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. அவர் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். பலத்த சத்தமாக கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார்.
வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்திலே மரித்தவராக அல்ல, அந்த மரணத்தை ஜெயித்தவராக வெளிப்பட்டார். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் ஜெயமாக இயேசு உயிர்த்தெழுந்தார். எனவே இயேசு மரித்தது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். எனவே தான் அவர் தன்னுடைய பிதாவினுடைய சமூகத்தை இழந்தவராக காணப்படுகிறார். நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நம்மை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனிமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, பாவம் தேவனுக்கும் நமக்கும் பகை உண்டாக்கி நம் பிரிவினை உண்டாக்கி தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறோமா? அப்படி என்றால் இயேசுடத்தில் வரும்போது இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பிதாவுடைய வலது வருஷத்திலே நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா சோதனைகளையும் இயேசு சிலுவையிலே சந்தித்தார். எல்லா பிரச்சனைகளையும் இயேசு சிலுவையிலே சந்தித்தார். நமக்கு விரோதமாக தீமையான காரியங்கள் சொல்லப்படுகிறதோ, பொய் சாட்சிகள் எழும்பி நமக்காக பொய் சொல்கிறாங்களா, நம்மை குறித்து பொய்யான வதந்திகளை பரப்புகிறாங்களா, எல்லாம் இயேசுக்கு தெரியும். எனவே இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரதான ஆசாரியனாக இயேசு நமக்கு இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வரும்போது இயேசு பரிகாரியாக இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். நம்முடைய சாபத்துக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். அவர் எல்லா விதமான பாடுகளையும் அவர் சகித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவித்தபடினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு மனிதன் பாவத்தை நேசித்து தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவனிடத்தில் தேவ பிரசன்னம் இல்லை. அவன் தேவனை உணர முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அந்த ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தை இழக்கும்போது அவன் மிகவும் வியாகுலப்படுகிறவனாக இருக்கிறார். இயேசு உண்மையிலே தேவனுடைய நேசகுமாரனாக இருந்தார். எனவே அவரை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுடத்தில் வரும்போது இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு வியாகுலத்தோடு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம்முடைய பாவங்களை சுமந்ததினாலே அவர் நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் நம்மை உதாசீனப்படுத்தலாம், மனிதர்கள் நம்ம ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அந்த நிலைமையிலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் நிமித்தம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது. அதுபோல் நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக என்ன பாடுகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி இயேசுடத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நீக்க வல்லவர். தேவனுக்கு நமக்கும் ஒரு உறவை உண்டாக்குவதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நமக்கும் தேவனுக்கு ஒப்புரவாகுதலை உண்டாக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எனவே பாவத்தோடு நம்ம தவித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களே அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு இருக்கிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுடைய பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்காக மரித்தார் என்பதை அறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயமுள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு தேவன் பலன் தருவார். எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்தனரே.
விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கவள் வலிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கவள் வலிக்கவே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா. அப்பா பிதாவே, உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபையை தந்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியிலே எல்லா பாடுகளையும் பட்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவரே உம்மை சோத்துறோம். அப்பா, எங்களுடைய பாவங்களை நீங்கள் தாமே விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். பலவிதமான பாடுகளினாலே ஆமீன் அடிமைகளாக இருக்கிறவர்களை தேவன் தாமே விடுதலை ஆக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களில் அடிமையாக இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கட்டுகளை இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணுமா ஜெபிக்கிறோம். நீ சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா. ஆமீன். சிலுவையிலே பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி வைத்திருக்கிறபடியால் உம்மை சோத்திரம். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி சுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போது உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ எல்லாவற்றையும் தேவன் தாமே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். விதவிலை துக்கிட்டவில்லையும் தேவன் தாமே ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடை வழங்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம், ஆமீன், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை தேவன் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சில துதிகனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.